முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைமணியில் இருக்கையாக அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவைக்கான அக்டோபர் மாத விரிவான வானிலை அறிக்கையும் அடுத்து வருகின்ற 14 நாட்களுக்கான விரிவான முக்கியமான 14 நாட்கள் அடுத்த 14 நாட்களுக்கான முக்கியமான வானிலை அறிக்கையும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றி முதல்ல பார்க்க இருக்கிறோம். பிறகு அக்டோபர் மாத 14 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் முழுவதுமே எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொகுத்து விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை பற்றி இதுவரைக்கும் நம்ம பகுதி 4 அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நைட்டோடு பகுதி 5வது அறிக்கை இரவு 8 மணி அளவு வெளியிடப்படும். இதோடு இந்த அறிக்கைக்கான காலகட்டங்கள் 5ஆம் தேதியோடு இன்றைக்கு இரவு 8 மணியோடு வடகிழக்கு பருவமழை 2024க்கான அறிக்கைகள் நிறைவு செய்யப்படுகிறது. இதற்கு மேலே எல்லாமே எக்ஸ்டென்ஜ் ரெயின் ஃபோர்காஸ்ட் தான். ஒன்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கான ஃபோர்காஸ்டிங் அல்லது 14லேருந்து 46 நாட்களுக்கான ஃபோர்காஸ்டிங் தான் நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ் டோட்டலி இன்றைக்கி நைட்டோட நிறைவு பெறுகிறது. நாளையிலேருந்து சிஸ்டம் ஃபோர்காஸ்ட் தான். சிஸ்டத்தை பொறுத்து தான் நம்ம மழை அறிவிப்புகளை கொடுக்க போகிறோம். முதல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5ஆம் தேதி எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை எந்தெந்த பகுதியில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்த பிறகு முழுவதுமாக அக்டோபர் மாத வானிலை அறிக்கைக்குள்ளே போகலாம். தற்போதைய வானிலை அமைப்புப்படி பார்த்திங்கன்னா அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உருவாக போகிறது. அந்த சுழற்சி தற்போது வலுவாக மங்களூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயங்களில் அக்டோபர் 11ஆம் தேதிக்கு மேலே கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆக இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வருகின்ற அக்டோபர் மாதம் 10, 11ஆம் தேதிகளுக்கு மேலே வங்கக்கடலிலும் அரபிக்கடல் பகுதியிலும் ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, நான் நீண்ட காலமாகவே சொல்லிட்டு வரேன். செப்டம்பர் 15ஆம் தேதியே சொல்லிட்டேன். அக்டோபர் 2வது வாரத்தில் எம்ஜிஓ அக்டோபர் 3வது வாரத்தில் விடைபெற்று போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் அக்டோபர் 2வது வாரம் முதல் வாரத்திற்கு இடைப்பட்ட தேதிகளில் எம்ஜிஓ வர தொடங்கியது. இன்றிலிருந்து முழுவதுமாக ஃபேஸ் 2க்கு இன்றைக்கு வருகிறது. இன்றைக்கு ஃபேஸ் 2க்கு வருகின்ற எம்ஜிஓ 9ஆம் தேதி வரைக்கும் ஃபேஸ் 2விலும், 9ஆம் தேதி ஃபேஸ் 3யிலும், 14ஆம் தேதி வரைக்கும் ஃபேஸ் 3யில் இருக்கும். 15ஆம் தேதியிலேருந்து அது செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் வரக்கூடிய மணி நேரங்களில் தற்போது காலை நேரத்தில் உங்களுக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு பண்ணிட்டு வரேன். வரக்கூடிய மணி நேரங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய குறிப்பிட்ட கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், காரைமடை பகுதிகளிலையும், சின்னமலை, சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளிலும், ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுமுடி பகுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரூர் பகுதி, கரூர் மாவட்டம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் மதிய மாலை நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். துறையூர், முசிறி, அப்புறம் பெரம்பலூர் பகுதிகள், பெண்ணாடம் பகுதிகள், கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய அடுத்த 3 மணி நேரத்திற்கு அதிகாலையிலேயே மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. அதாவது சரியாக காலை 9 மணிக்கு பிறகு பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும், நெய்வேலி சுற்றுவட்டார பகுதியிலும் மழை எதிர்பார்க்கலாம். மதிய நேரத்தில் 11 மணிக்கு பிறகு வெப்பசலனம் மற்றும் காற்று சுழற்சியின் காரணமாக மதிய நேரத்தில் குறிப்பாக சரியாக 2 மணிக்கு பிறகு குமிளி, ராஜபாளையம், போடிநாயக்கனூர், வால்பாறை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடங்கும். 2 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பகுதியில் மழை தீவிரமடைந்து, போடிநாயக்கனூர் மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதி, மதுரைக்கு வடக்கு பகுதியில் மழை தீவிரமடைந்து, தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திகுளம், கோவில்பட்டி மற்றும் தூத்துக்குடி மாநகர், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக இந்த விளாத்திகுளம் பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஒட்டப்பிடாரம் பகுதிகள், பசுவந்தனை பகுதிகள், புதூர் பகுதிகள், பனங்குடி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, கோவில்பட்டியுடைய கிழக்கு கடலையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கமுதி, முதுகலத்தூர், பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மதுரைக்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதிகள், பேரையூர் பகுதிகள் மற்றும் கம்பம், தேனி பகுதிகளையும் மதியம் 3 மணிக்கு பிறகு மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமடையும். திண்டுக்கல், நத்தம், வாடிப்பட்டி,
திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகள், பழனி சுற்றுவட்டார பகுதிகள், பழனிக்கு வடக்கு பகுதிகள், தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், காரமடை மற்றும் உதகமண்டலம் இந்த மாதிரியான பகுதிகளில் மதியத்திற்கு பிறகு நல்ல மழை தீவிரமடையும். இதில் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு மதுரையோட வடக்கு பகுதி, நத்தம் பகுதிகளில் மழை தீவிரமடைந்து அழகர் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு மதிய நேரத்தில் மழை தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. இரவு சரியாக மாலை இரவு நேரங்களில் மதுரை பகுதியில் மழை தீவிரமடைந்து மதுரை அதை சுற்றுவட்டார பகுதியில் மேலும் மழை தீவிரமடைந்து காரைக்குடி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 5 மணிக்கு பிறகு மழை எதிர்பார்க்கலாம். காரைக்குடி, திண்டுக்கல், மேலூர், நத்தம், திண்டுக்கல் பகுதிகளிலும் நல்ல மழையும், வேடசந்தூர் பகுதிகளிலும், தாராபுரம், வெள்ளக்கோவில், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் கோயம்புத்தூர் அதே மாதிரி அவினாஷி சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் நல்ல மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தென் தமிழக மாவட்டங்கள் தொடங்கி இப்போ அறிவிக்கப்பட்ட எல்லா பகுதியிலுமே நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்துடைய வள்ளியூர், ராதாபுரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திருநெல்வேலியிலும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்றைக்கு மதிய மாலை நேரங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இரவு நேரங்களில் தொண்டி, ராமநாதபுரம், காரைக்குடி, மதுரை, நத்தம், மேலூர் மற்றும் அரவக்குறிச்சி பகுதிகள், வெள்ளக்கோவில் பகுதிகள், கரூர் பகுதிகள் மற்றும் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இரவு நேரங்களில் பாண்டிச்சேரி, அதாவது இன்றைக்கி நேற்று உள் மாவட்ட பகுதியில் மழை தீவிரமாக இருந்தது. இன்றைக்கி வட உள் மாவட்ட பகுதிகளும் தென் உள் மாவட்ட பகுதிகளும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மற்றும் சேலம், முக்கியமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவு பதிவாகலாம். இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இரவு 6 மணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படியே தென் கடலோர மாவட்டங்களில் காரைக்குடி மற்றும் ராமேஸ்வரம், தொண்டி பகுதிகளில் மழை தீவிரமடைந்து பாண்டிச்சேரி பகுதிகளில் இரவில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதே மாதிரி சித்தூர், ஆந்திரா, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளையும் நள்ளிரவு நேரங்களில் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம். ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 70லேருந்து 85% இடங்களில் மழை பெய்யும். குறிப்பாக பெய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் வலுவாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுது. இப்போ நான் அறிவிக்கப்பட்ட பகுதியில் ஒரு முறைக்கு நீங்கள் ரிப்பீட் கூட பண்ணி பாருங்கள். யூடியூப் வீடியோ அப்படியே ரிவெக்ஸில் கூட போய் பாருங்கள். சொல்லப்பட்ட பகுதிகள் உங்கள் பகுதி பேர் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அளவில் இன்றைக்கு இந்த பகுதியில் அறிவிக்கப்பட்ட பகுதிகளை விட அறிவிக்கப்படாத பகுதியிலும் நல்ல மழை இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் இன்றைக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாளைய தினம் தென் மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழை நீடிக்கும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரையில் மழை நீடிக்கும். மதியம் நாளை 2 மணிக்கு பிறகு தொண்டி, மதுரை சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள், மத்திய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் நாளை இரவு நேரங்களில் மழை பெய்யும். கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் நாளை 6ஆம் தேதி மாலைக்கு பிறகு நல்ல மழையும். ஆனால் நாளை பெரும்பாலும் இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் மழை பெய்கிறதோ அதே இடத்துல நாளைய தினமும் நல்ல மழை பதிவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் தேதியுமே அதே தான். இன்றைக்கு எந்தெந்த இடங்களில் மழை பெய்கிறதோ அதே இடத்துல 7ஆம் தேதி வலுவாக பெய்யும். அதே நேரத்தில் 7ஆம் தேதி மத்திய தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதியில் சற்று மழை தீவிரமாக பெய்யுது. திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில், மதுரை, தூத்துக்குடி, கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்லா தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழை இருக்குங்க. 7ஆம் தேதி ஹாட்ஸ்பாட் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே, ஹாட்ஸ்பாட்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஓவரால் எல்லா பிளேஸஸுமே தென் மாவட்டங்கள் தொடங்கி மத்திய மாவட்டங்கள் வரைக்கும், குறிப்பாக மத்திய மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். 7ஆம் தேதி தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் 7ஆம் தேதி நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு காணப்படுது. 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக மழை இருக்கும். தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தான் வருகின்ற 6, 7, 8 இன்றைக்கு 5ஆம் தேதி மழை தீவிரமடைகிறது. இன்றிலிருந்து தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து குறிப்பாக 8ஆம் தேதி வரைக்கும் தென் உள் மாவட்ட பகுதியில் மழை தீவிரமாக இருக்குது. வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகளிலிருந்து மத்திய மாவட்டங்கள் கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து அடுத்த 8ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மழை பெய்யும். தென் மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் பரவலாக மழை பெய்யும். 9ஆம் தேதி மிக சிறப்பாக 8ஆம் தேதியை விட 9ஆம் தேதி தென் உள் மாவட்ட பகுதிகளிலும்
மத்திய தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளிலும் குறிப்பாக இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் இந்த காரைமடை, திருப்பூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, மலையிலேன் என்று சொல்லக்கூடப்படக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த குறிப்பிட்ட 9ஆம் தேதி ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யும். தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், தென் தமிழக மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், மத்திய தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழையும், ஒரு இடங்களில் மிக கனமழையும், சற்று சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் 9ஆம் தேதி காணப்படுது. இதில் எல்லா இடங்களுமே தென் மாவட்டங்களில் எங்கேயுமே மழை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. எல்லா இடங்களையும் நல்ல மழை இருக்குது. திசியான் மலை தொடங்கி மத்திய மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், சேலம் மாவட்டம் வரைக்கும் பரவலாக கனமழை பெய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 9ஆம் தேதி சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலும் நல்ல மழை பெய்யும். குறிப்பாக 9ஆம் தேதி. 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 10ஆம் தேதி தீவிரமான மழையும், 11ஆம் தேதி தென் உள் மாவட்ட பகுதிகளில் மழை தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்யும். சரி, நம்ம இப்போ வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அடுத்த 5 தினங்களுக்கான ஃபோர்காஸ்ட்டில் பார்த்துட்டோம். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஃபார்ம் ஆகுது. அரபிக்கடலை ஒன்று, வங்கக்கடலை ஒன்று. இந்த இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை டிசைட் பண்ணுறது இன்றைக்கி முடியாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் நிகழ்வுகளை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் நிகழ்வுகள் தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்கிறது, அது எங்கே ஃபார்ம் ஆக போகுது, எப்படி அதோடைய தன்மை இருக்கும் அப்படின்றது சொல்கிறதுல இன்றைக்கி சாத்தியங்கள் சரியாக இருக்காது. சொன்னால் அது சாத்தியப்படாது, சரியாக வராது. ஆக என்றைக்கு சொன்னால் சரியாக வரும்னா நம்ம ஒரு 8, 9 தேதிகளில் அதை பற்றி நம்ம பேசினா சரியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதனால் 8 மற்றும் 9 தேதிகளுக்கு மேலே நம்ம விரிவாக அறிவிக்கலாம். தற்போதைக்கு அதை பற்றி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 10ஆம் தேதிக்கு மேலே இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், அரபிக்கடலை ஒன்று, வங்கக்கடலை ஒன்று காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக மாறுமா அப்படின்றது நம்ம நீண்ட காலமாகவே சொல்லிட்டு வரோம். குறிப்பாக அக்டோபர் 10லேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே மிக தீவிரமான மழை சுற்றுகள் இருக்கும். இது வரைக்கும் பெய்தது, அதாவது அக்டோபர் 10 வரைக்கும் பெய்கிறதெல்லாம் இடியுடன் கூடிய மழையாகவும் தீவிரமான இடியுடன் கூடிய காற்று சுழற்சியுடன் இணைந்த மழையாகவே இருக்கும். ஆனால் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடியது தான் உண்மையான வடகிழக்கு பருவமழையாக பெய்யும். வடகிழக்கு பருவமழை ஒரு நிகழ்வு வந்தால் எப்படி மழை பெய்யுமோ அதே அளவில் தீவிரமான மழையை கொடுக்கக்கூடியது இந்த 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இந்த 17ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து கொண்டே இருக்கும். 23ஆம் தேதி வரையிலும் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை நீடிக்கும். ஏன்னா அந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி எவ்வளோ சீக்கிரமாக கரையை கிடைக்கிறது, எவ்வளோக்கு முன்னேறி மழையை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் நீண்டுகிட்டே போகுதா அல்லது 20ஆம் தேதியோடு நிறைவடையுமா அப்படின்னு சொல்கிறது முடியும். தற்போது வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் வட மாவட்டங்களில் மழையை கொடுத்து 23ஆம் தேதியோட மழை நிறைவடையும்னு எதிர்பார்க்குறோம். 23ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுக்கு தொடர்ச்சியாக 24, 25, 26, 27, 28, 29, 30 மற்றும் 31 இந்த தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். அக்டோபர் 4, 5 அதாவது நவம்பர் 4, 5 தேதிகளுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மீண்டும் மழை அளவின் தீவிரம் முதல்ல தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, விளாத்திகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நவம்பர் 5ஆம் தேதி மழை அதிகரிக்கும். ஆக விவசாயிகளுக்கு நான் என்ன அறிவுறுத்துறேன்னா, மழையை பொறுத்தவரையில் அக்டோபர் 20ஆம் தேதி வரையிலும் யாரும் எந்த கவலையும் பட தேவையில்லை. இன்றைக்கி மழை பெய்யலை, நாளைக்கு மழை பெய்யலன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் எல்லா பகுதியிலும் மழை இருக்கிறது. குறிப்பாக மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் இன்னும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. அதனால் மழை இல்லை அப்படின்ற பேச்செல்லாம் இனிமேல் வராது. ஆனால் இந்த அக்டோபர் 20க்கு மேலே மழை இல்லை. அந்த அக்டோபர் 20லிருந்து நவம்பர் 5 வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்டு அந்த எம்ஜிஓ கடல் சார்ந்த அலைவுகள் எதுவும் இல்லாத அந்த 15 நாட்கள், 15லேருந்து சுமார் 16 நாட்கள், அக்டோபர் 20லிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரையிலும் குறிப்பாக ஒரு 15 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் எங்கேயுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத சமயங்களில் சில இடங்களில் தென் மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யும். மற்றபடி எங்கேயுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் என்னென்ன பணிகளை பண்ணலாம், மக்காச்சோளத்துக்கு தண்ணீர் எப்படி பண்ணலாம், குறைந்தபட்சம் பயிர் நல்லா முளைச்சி ஒரு பாதி அளவுக்கு நின்ன பிறகு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு மழை இல்லைன்னா அதுக்கு பிறகு தண்ணீர் உறுதியாக உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களையும் பெரிய அளவுக்கு மழை இல்லை, வட மாவட்டங்களையும் மழை இல்லை. அக்டோபர் 20க்கு பிறகு நான் சொல்கிறேன். அந்த அக்டோபர் 20லேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பணிகளை பண்ணலாம்
அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை பிரச்சனை இல்லை சார், நவம்பர் 5ஆம் தேதி மழை பெய்தால் தப்பிக்கும் பயிர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஓ வலுப்பெற்ற நிலையில் வந்து மீண்டும் நவம்பர் 5லேருந்து இந்த மாத இறுதி வரையிலும், நவம்பர் 5லேருந்து தொடர்ச்சியாக மழை தீவிரமடைந்து கொண்டே போகும். நவம்பர் 10, 14, 15, 16, 17, 18 நீண்டுகிட்டே போகும். மழை நவம்பரில் 5ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா உடனே இந்த மழை மாதிரி நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நவம்பர் 5ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் ஃபுல்லாகவே மழை பெய்யும். அடுத்த டிசம்பர்லேயும் நல்ல தீவிரத்துடன் கூடிய மழை இருக்கும். டிசம்பரில் தான் நம்ம அதிகப்படியான மழை இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். அதன் அடிப்படையில் டிசம்பரே நம்மளுக்கு இந்த ஆண்டின் மைய மழையே டிசம்பரில் தான் வருது. உண்மையான பருவமழையே, மிக தீவிரமான பருவமழையே நவம்பர் இறுதியிலையும் டிசம்பரிலும் தான் வருகிறது. நவம்பர் இறுதியை பொறுத்தவரையில் நம்மளுக்கு நிகழ்வுகள், அணிவகுப்புகள் இருக்கும். நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழ்வுகள் வரும். டிசம்பரை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு நிகழ்வு மழையாகவே, பெரும்பாலும் நிகழ்வு மழை, காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டல சுற்றாகவே மழைகள் இருக்கும், புயல்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு இரவு சரியாக 8 மணிக்கு பிறகு தான், 8 மணிக்கு பிறகு எப்போ வரும் நான் கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் 8 மணிக்கு பிறகு அறிக்கைகள் வரும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விவசாயிகள், அறுவடை விவசாயிகள் மற்றும் தற்போது விதைப்பு விவசாயிகள் விதைக்கலாம். இன்றைக்கு மழை சார்ந்த எந்த பணிகளையும் செய்ய வேண்டாம். மற்றபடி அடுத்து வரக்கூடிய ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை தெரிகிறது. குறிப்பாக இதில் 10ஆம் தேதிக்கு பிறகு மிக தீவிர மழை, அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முக்கியமான சுற்று, இந்த வருஷத்திலே அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சுற்று அக்டோபர் 10லேருந்து 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதை பற்றியான தீவிர ஆய்வு முடிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கையோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி.